செமையா இருந்துச்சுண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பயங்கரமாக கனெக்ட் ஆச்சுன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் என்னடா எவ்வளோ நேரம் இதே காட்ட போகிறாங்கன்ற மாதிரி இருந்தது. பட் அதுக்கான செகண்ட் ஆஃப் பதில் வந்து இவ்வளோ பார்க்குறப்போ பயங்கர கனெக்ட் ஆச்சு. ரொம்ப உயிரோட்டமாக இருந்தது படம். எமோஷனலாக கிளைமேக்ஸ் முடிகிறப்போ நம்மளுக்கே ஒரு மாதிரி கண்கலங்க வச்சுட்டாங்க. அதான் அவர் ஒரு மியூசிக் தான் சோல்னு சொல்லலாம். ரொம்ப யூஸ் பண்ணாமல் நிறைய நேரம் அந்த ஒரிஜினல் சவுண்ட் தான் வரும் நம்மளுக்கு. அதை தாண்டி ஒரு இசை வரும்போது ரொம்பவே நம்மளுக்கு கூஸ் பம்ஸாக இருக்கும். அவங்க கொஞ்சம் சீன் தான் வருவாங்க. அவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்தாங்களோ அதை பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. பட் இதுக்கு உயிரோட்டம்னா பிருத்திவிராஜ் தான். கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக இது ஒரு அவார்டுக்கான படம் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. பட் பிருத்திவிராஜ் சார் வந்து ஸ்டேஜில் சொன்னார் இது வந்து பிளாக் பஸ்டர் ஆகணும் அப்படின்னு. ஆனால் அவருக்கு கண்டிப்பாக இது ஒரு அவார்டு வாங்கி கொடுக்கும். அதுக்கான டிரான்ஸ்ஃபார்மேஷன் அவரோட ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் நிறைய நேரங்கள் அவரோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும். அது அவருக்கு கண்டிப்பாக அதுக்கான ஒர்த் அவருக்கு கிடைக்கணும். ஆக்சுவலாக ஒரு ஸ்டோரி தானா. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு அவர் போய் மாட்டி அவரை படுறது, அவர் எதுக்கு அந்த இடத்துக்கு இப்படி அடாப்ட் ஆகிற மாதிரி வரும். செகண்ட் ஆஃப் அங்கேருந்து தப்பிச்சு போகிறது தான். ரெண்டுமே நம்மளுக்கு வந்து பயங்கர கனெக்ட் ஆகும். சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக டெசர்ட்டுக்கு அங்கேயே போய் எடுத்திருக்காங்க. அந்த டெசர்ட்லேயே நம்ம இருக்கிற ஃபீலை கொடுத்துருக்காங்க. அவங்க படுறப்போ நம்மளுக்கு அது டச் ஆகிற அளவுக்கு இருக்கு. ஆமாம், சில மரியான் படம் வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். கமர்ஷியல் இதில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க என்ன நடந்ததோ அதை அப்படியே காட்டியிருக்காங்க. சர்வைவி மூவி தான் அதுவுமே. பட் இதுதான் ரியல் சர்வைவல்னு வரும்போது நம்மளுக்கு இந்த மெனக்கெடுதல் ரொம்ப அதிகம். கிளைமேக்ஸ் அவர் போய் முடிச்சுட்டு திரும்பி பார்ப்பாரு அந்த இடத்துல. அது அவர் சொன்ன டயலாகு அது ரொம்பவே டச்சிங்காக இருந்தது. இது ஏற்கனவே நான் இது நாவல் புக்கு படிச்சிருக்கேன். அதில் புக்கில் படிக்கிற ஒரு அளவுக்கு படத்தில் அவங்க காட்டல. இன்னும் பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் அந்த புக்கில் படிக்கும்போது, இந்த ஆடுஜீவிதம் நாவல் படிக்கும்போது நமக்கு தெரியும். நான் பிருத்திவிராஜோட நடிப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அதுக்கு கதைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க உடம்ப நல்லா டெடிகேட் பண்ணியிருக்காரு. சாங்ஸு அப்புறம் எல்லாமே நல்லா தான் இருக்கு. கேட்கல. அமலாபால் ஒரு ஒய்ஃபோட ஆக்டிங் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க. கிட்டத்தட்ட நல்லா த பெஸ்ட் ஆக்டர் அவார்டுன்னு கிடைக்கும் சார். அது வந்து கொஞ்சம் கம்மி தான் காட்டியிருக்கு. ஆனால் அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நாவல் படிக்கும் போதே அவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஆனால் நஜீபு எப்படி அந்த டெசர்ட்டில் எப்படி அவங்க உயிர் தப்பிச்சு வந்தாங்கன்னு நம்ம கொஞ்சமாவது காட்டணும் இல்லை. அதனால இந்த நியூடு இதை காட்டினது பெருசாக எது பிரச்சனையும் எதுவும் வராது. இதில் நார்மலாக எடுத்த மாதிரி தான் இருக்குது. நார்மலாக எடுத்த மாதிரி தான். படமே பிடிச்சிருக்குங்க. சீன்ஸ் எதுவும் இல்லை, படமே பிடிச்சிருக்கு, நல்லா பிடிச்சிருக்கு. அந்த புக்கோட பார்க்கும்போது இன்னும் சூப்பராக கரெக்டாக போயிட்டு இருக்கு. எங்கேயுமே கட்ஸ் கிடையாது, கரெக்டாக. ஏன்னா இன்னும் கொஞ்சம் அந்த புக்ஸில் இருக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்தால் நல்லா இருக்கும் ஆடியன்ஸுக்கு பார்க்கறதுக்கு. இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் படமே சூப்பராக இருக்குங்க. எங்கேயுமே லேக் எதுவுமே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. தண்ணி குடிக்கிற சீன் வந்து ஆமாம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அந்த இத்தனை வருஷமாக சரியாக சாப்பிடல, சரியாக தண்ணி குடிக்கலை. அந்த கூட இருக்கிற ஒரு ஹக்கீம்னு ஒரு கேரக்டர் இருக்காரு. அவர் இறந்து போகிற டைம்லையும் கூட பார்த்தா ஐயோ நமக்கு இந்த மாதிரி ஒரு சாவு வந்துடுமான்னு உள்ளுக்குள்ளே ஒரு பயம். அவர் நடுவில் வந்து அவர் வந்து தப்பிச்சு வந்துடுறாரு. ஆனால் யாருமே போர் அடிக்காது. படம் பார்த்தா நமக்கு ஓ இத்தனை பேர் இருக்காங்களா உலகத்தில், இவ்வளோ கஷ்டம் நஷ்டம் எல்லாம் சகிச்சுட்டு இப்போவும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரவங்க இருக்காங்க. அதுதான் இது. எனக்கு நல்லா பிடிச்சது. ஏன்னா இது நான் அதான் முதல்ல சொன்னேன்ல, அந்த புக்ஸை நாவலை நான் படிச்சுட்டேன். அப்போ அதோட சேர்த்து இந்த படமும் பார்க்கும்போது எங்கேயுமே லேகும் கிடையல, படம் நல்லா போயிட்டு இருக்கு. நல்ல படம், நல்லா இருக்கு. சீன்னா பிருத்திவிராஜ் நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு ஆப்பிரிக்கன் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. பாருங்க, நல்லா இருக்கும். கொஞ்சம் ஸ்லோ தான், பட் ஸ்டில் இது ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி தான் பார்க்கணும். நல்லா இருக்கு படம். கண்டிப்பா கண்டிப்பா சார், பயங்கரமான எஃபர்ட் போட்டிருக்காரு. பயங்கரமான நல்லா பண்ணியிருக்காரு. அமலாபால் ஃபர்ஸ்ட் ஆஃப் வராங்க, நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களும். பட் பிருத்திவிராஜ் தான் மெயின் இதில். இல்ல இல்ல இல்ல, நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா மேபி அப்படி தெரியும். ஆனா கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் ஸ்டோரி ரெண்டுமே. நல்லா இருக்கு. ஏஆர் ரஹ்மான் நல்லா பண்ணிருக்காரு.
ஆமா, ஒரு சீனியோட நடிச்சிருக்காரு. ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு சீன் அது, பாருங்க உங்களுக்கு புரியும். உள்ளூர்லயே இருந்து வேலை பாருங்க முடிஞ்ச அளவுக்கு. அதுதான் மெயின் தீம் பேசிக்கலி.